அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே CSK அணியினுடைய முதலாவது போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான போட்டியாக இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் 11ஐ இந்த CSK அணியினரால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் இம்முறை CSK அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு பலமான ஒரு பிளேயிங் 11ஐ தான் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். எனவே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் 11ஐ CSK அணியினரால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் ஆகிய 2 வீரர்கள் தான் களமிறங்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 2 வீரர்களும் மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்படுவது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு பலவீனத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இருப்பினும் இந்த வீரர்களை எதிர்கொள்கின்ற பந்து வீச்சாளர்களாக பெரும்பாலும் சாம் குரான், ரவிச்சந்திரன் அஸ்வின், மதிஷபத்ரன் ஆகிய வீரர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ரோஹித் சர்மா போன்ற வீரர்களை முதல் 3 ஓவர்களுக்குள்ளே ஆட்டமிழக்க வைக்காத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் அது CSK அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஒன்றினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. அதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய 3ஆம் இலக்க வீரராக திலக் வர்மா, 4ஆம் இலக்க வீரராக சூரியகுமார் யாதவ் என மிகச்சிறந்த ஃபோமிலே காணப்பட்ட 2 இந்திய வீரர்கள் களமிறக்கப்படுவதும் இந்த வீரர்கள் எந்த ஒரு பந்து வீச்சாளரையும் துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட வீரர்களாகவும் இருப்பது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை தோற்றுவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய 5ஆம் இலக்க வீரராக பில்ஜக், 6ஆம் இலக்க வீரராக நாமத்திர் ஆகிய 2 வீரர்களும் களமிறங்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த இடமானது CSK அணியினருக்கு ஒரு சாதகமான ஒரு இடமாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய பெறுபர்களை CSK அணியுடைய பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து 7ஆம் இலக்க வீரராக கார்த்திக் பாண்டியா, 8ஆம் இலக்க வீரராக மிச்சல் சார்னர் ஆகிய 2 வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 2 வீரர்களும் மிகச்சிறந்த சகோதர வீரர்களாக இருப்பதுதான் இந்த இடத்திலே CSK அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஒன்றினை ஏற்படுத்தியிருக்கின்றது. மிகச்சிறந்த பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்டத்தினை வெளிப்படுத்தக்கூடிய வீரர்களாகவும் அவர்களுக்கு அடுத்தபடியாக தீபக் சகார் அவர்களும் களமிறங்குவதன் அடிப்படையில் 9 வரையான துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்திருக்கின்ற அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இருப்பது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட துறையினை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது எனது எண்ணம். எனவே CSK அணியினருக்கு அச்சுறுத்தலினை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்துறை அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு சில வேளை அவர்களுடைய பந்துவீச்சு துறையினை இந்த CSK அணியினர் மிகச்சிறந்த முறையில் கையாளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான பந்து வீச்சாளர்களாக இம்முறை ட்ரெண்ட் போல்ட் அவர்கள்தான் பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் அவரோடு இணைந்தவாறு தீபக் சகார் அவர்களும் முதன்மையான வீரர்களாக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதில் ட்ரெண்ட் போல்ட் அவர்கள் பவர்பிளேக்குள்ளே மிகச்சிறந்த பந்துவீச்சு பெறுபர்களை வெளிப்படுத்தக்கூடிய வீரராகவும் அதே போன்ற ஒரு நிலையில்தான் தீபக் சகார் அவர்கள் இருப்பதும் இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஓரளவு அச்சுறுத்தலினை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இருப்பினும் இந்த பந்து வீச்சாளர்களை என்னை பொறுத்தவரையில் எளிதில் ருத்துராஜ் கெய்க்வாட், டெவான் கொன்பே, ராகுல் திருப்பதி போன்ற வீரர்கள் கையாண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே போன்று இன்னும் ஒரு பந்து வீச்சாளராக ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளாததன் காரணமாக பெரும்பாலும் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதன் காரணமாக அவர்களுடைய பந்துவீச்சு பெறுவேற்றினையும் இந்த CSK அணியினர் மிக இலகுவாக கையாண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் கார்த்திக் பாண்டியா, மிச்சல் சார்னர் ஆகிய 2 வீரர்களுடைய பந்துவீச்சு பெறுபவர்களும் CSK அணியினருக்கு ஒரு அச்சுறுத்தலினை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. மொத்தத்திலே இந்த CSK அணியினருக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் 11 மிகவும் பலமான ஒரு பிளேயிங் 11ஆக அமைந்து கொள்ளப் போகின்றது. அதிலும் துடுப்பாட்ட துறையிலே மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு அணியாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைந்து கொள்வது இந்த CSK அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஒன்றினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இருப்பினும் ஒரு ஆறுதலாக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர்களை எளிதில் கையாளக்கூடிய துடுப்பாட்ட வரிசையினை CSK அணியினர் கொண்டிருப்பது CSK அணியினருக்கு ஒரு பலமானதாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.